Welcome to Alpha Word Ministries. God bless you. இந்த வார்த்தையை சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறேன். வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அது என்ன போடப்பட்டிருக்குதுன்னு கருத்தாய் பார்த்துட்டு அது நமக்கு அப்ளை பண்ணுது, நமக்கு தான் அப்ளை பண்ணுதுன்னு செய்து வாசிச்சிங்கன்னா அது நமக்கே உரிதாகும். இது ரொம்ப முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கையில. இப்போ கிராக்கிங் ஃபெய்த்தை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். என்னடா கிராக்கிங் ஃபெய்த் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது என்னன்னா, வேதத்துல இருந்து மலையை பெயர்த்து சமுத்திரத்தை தள்ளிட்டு போன்னு இயேசு சொன்ன மாதிரி தான். இது நம்ம எல்லாருக்கும் அது நேச்சுரலாக வரணும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வரணும். ஆனால் நம்மளுக்கு இப்போ மாடர்ன் டே இதனால நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம உலகத்தோட ஒன்றி போயிடும். இதுதான் அவருக்கு பிடிக்காது. அவர் என்னதான் பண்ணாலும் சரி, நீ என்னோட இணைந்து வான்னு சொல்றாரு. தேவனோட இணைந்து, இயேசுவோட இணைந்த ஜீவித்தை பண்ண சொல்றாரு. அதான் போட்டு இந்த இடத்துல படிக்கிறோம், வாசிக்கிறோம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, நீ தேவனத்தில் விசுவாசம் உள்ளவராயிருக்க, ஹேவ் ஃபெய்த் ஆன் காட். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளிட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே ஒன்று விசுவாசிக்கிறது, உள்ளத்துல விசுவாசிக்கிறது. வாயில சொல்லிடுவோம் நிறைய இருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறீங்களான்னு நிறைய கேட்பாங்க, ஆமான்னு சொல்லுவோம். ஆனா தட்ஸ் நாட் ஃபெய்த். உள்ளத்துல எல்லாம் பிலீவ் பண்ணும், எஸ் இட் வில் ஹேப்பன், அது நடக்கும் என்று சொல்லி நாம சந்தேகப்படாமல் கொஞ்சம் டவுட் இருக்கக்கூடாது. திடீர்னு மலையை பார்த்து சைஸை பார்த்துட்டு உடனே ஐயோ இவ்வளோ இருக்குது, விலைக்கு நடக்குமா அப்படின்னு நினைச்சோம்னா இட் வில் நாட் ஹேப்பன். பட் இட் ஹேப்பன் நினைச்சீங்கன்னா இட் வில் ஹேப்பன். இது வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு மலைகளையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அது சில பேருக்கு சாப்பாடு இல்லாம தான் பெரிய மலையா, சாப்பிட இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். பணம் இருக்கும், அதை அனுபவிக்க முடியாது. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சொந்தங்களும் இருக்கும், ஆனா ஒண்ணு செய்ய முடியாது, யாரோடையும் ஒத்து போக முடியாது. கோடியில சுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லிருக்கலாம், கோடியா வச்சிருக்கேன்னு சொல்லலாம், ஆனா அதுக்கு வேல்யூவே இல்லை. நம்ம நினைக்கிறது நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இப்படிதான் நம்புறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாரையும் நம்பாத, எல்லாம் மனுஷர் தான். ஆனா தேவன் பேர்ல மட்டும் விசுவாசம் வைங்க, அவர் தான் உங்களை தூக்கி கொண்டு வரக்கூடாது. உங்க மனுஷங்களை யாரும் குறை சொல்றேன், நான் சொல்றேன். ஏன்னா அவனும் மாம்சம் உள்ளவன். ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு பிரச்சனை வரலாம், நிறைய காரியங்கள் இருக்குது. அதனாலதான் போறது, தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார் அப்படின்னு எடுத்த உடனே சொல்றாரு. அடுத்தது, இந்த மலையை பார்த்து நீ பேசு. இட்ஸ் இம்பாசிபிள் டாஸ்க் ஃபார் தி ஹியூமன் ரேஸ். அன்னைக்குதான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். பாசிபிக் ஓஷன் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 4-5 கான்டினென்ட்டை சேர்ந்தபடி இருக்கிறது தான் பாசிபிக் ஓஷன். அவ்வளவு பெரியதை ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆனாலும் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாம நம்ம இருக்குது. இந்த மலையை பார்த்து இப்ப நம்ம ஆண்டவர் சொல்றாரு, இந்த சமுத்திரத்தை பார்த்து நீ இந்த இடத்துல நில்லுனா நிக்குது. அவர் கட்டளை கொடுக்கலன்னா அது உள்ள வந்துடும். ஏன்னா இந்த பூமி முழுவதுமாக தண்ணியால சூழப்பட்டிருக்குது. இந்த பூமியில லேண்ட் பகுதியை தவிர்த்து மிச்செல்லாம் தண்ணியால சூழப்பட்டிருக்குது. இந்த தண்ணியெல்லாம் உள்ள வந்துச்சுன்னா, ஆனா அது கர்த்தர் சொல்லியிருக்காரு வரக்கூடாதுன்னு, அது வராது. அதே மாதிரி நம்ம விசுவாசிக்கணும். நாம சொன்னால் அது நடக்கும்னு விசுவாசிக்கணும். இப்ப விசுவாசிக்கும் போது தேவன் நான் சொன்னதற்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும், சந்தேகப்படக்கூடாது. இதுதான் கண்டிஷன். ஃபெய்த்ல கூட ஒரு கண்டிஷன், யூ டோன்ட் ஹாவ் எனி டவுட். அன்னைக்கு கூட நான் சொன்னேன், சில பேர் கேட்டாங்க, நோ கண்டிஷன்ஸ், இயேசு எல்லாம் படிச்சுட்டு வந்தாரு, தட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் எனக்கு கமெண்ட்ரி போட்டுச்சு. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கண்டிஷன், சின்ன ஒரு கண்டிஷன். இது ப்ராக்டிக்கலா நீங்க பார்க்கும்போது தான் தெரியும்.
இப்ப மலையை பார்த்து பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். ஆனா கண்டிஷன் நீ சந்தேகப்படக்கூடாது. அதான் கண்டிஷன். அது நீ சொன்னபடி நடக்கும். நான் விதவுட் எனி டவுட், விதவுட் எனி குவெஸ்டியன், ஒரு வேலைக்கு நடக்காம போயிட்டா வியாதி சில பேருக்கு பிடிச்சிட்டு தீராத வியாதியா இருக்கும். டாக்டர் சொல்லுவாங்க அவன் சாப்டர் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டாரு. எப்பேற்பட்ட இதுதான் இருந்தாலும் அது நடக்கிறதுக்கு இருப்பாரு. அப்ப அது கம்ப்ளீட்டா அவங்க கியூர் பண்ணி விடுவாரு. நிறைய இடத்துல பாக்குறோம் இயேசு சுத்தமாக்குறது எல்லாத்தையும். அப்ப பாருங்க விசுவாசிகள் அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். It will be created for you. இது வந்து மெய்யாவே சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவனை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள். அப்பொழுது அவைகளுக்கு உங்களுக்கு உண்டாகும். It will be created and given to you. So you are not ordered. Everything is tailor-made. Order நீ பண்ணணும், நீ நாம் பண்ணணும். பண்ணும்போது it will happen. நீ போய் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு செக் புக் எடுத்து பேங்க்ல போய் நீ செக் எழுதி ஃபில்அப் பண்ணி அந்த ஆர்டர் அவன் கொடுத்தினா தான் அவன் கொடுப்பான் பணத்தை. இல்லாட்டி பணம் கொடுன்னு போய் பேங்க்ல கத்திட்டு இருந்தா அவன் ஒன்றும் கொடுக்க மாட்டான். அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் கூட பண்ணுங்க, அவன் செய்ய மாட்டான். ஏன்னா லீகலி யூ ஆர் நாட் சவுண்ட், யூ ஆர் நாட் ஆன் சவுண்ட் விக்கெட். ஸோ இந்த இடத்துல பார்க்கணும், அவன் கேட்கறது பை ஆர்டர் பே திஸ் பர்சன், மை ஆர்டர் இஸ், என்னுடைய கணக்குல இருந்து நீ எடுத்துக்க அப்படின்னு பேங்க்கு சொல்றோம். அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம், ஏசு எப்படி சொல்லியிருக்காரு அந்த கணக்குல இருந்து எடுத்துக்க சொல்லும் போது அது ஏன்னா இங்க ஆல்ரெடி ரிட்டர்ன், அது ரிட்டர்ன் வேல்யூ வந்துருச்சு. அவர் போட்டு ஒரு சைன் பண்ணி கொடுத்துட்டாரு, பெரிய வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூ யாரும் ரியலைஸ் பண்றது இல்லை. இதுதான் பிரச்சனை. அதனால வியாதி போக மாட்டேங்குது, பண கஷ்டம் தீர மாட்டேங்குது, கடன் மேல கடன், இது அது இதுன்னு ஏறிட்டே போவோம். We are not certain about our future. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. பெற்றுக்கொள்வோம் என்று அவைகள் உங்களுக்கு உண்டாகும். It will be created for you. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் வைக்கிறார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேர்ல உங்களுக்கு அந்த குறைகள் உண்டாயிருக்குமானால் பர்வத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு தப்பு இதை ஃபர்ஸ்ட். ஸோ இதுல இருந்து ஒரு காரியம் அறியலாம், நம்ம கிட்ட தப்பு தான் இருந்துச்சுன்னா நம்ம ஜெபம் கேட்கப்படாது. ரிக்வெஸ்ட் won't be answered. சில பேர் கேன்சல் பண்ணுவாரு. இப்ப இது இந்த எல்லாம் உடனே சொல்லுவாங்க, 3 சிலுவர் இருந்தாங்க, அதுல ஒரு கல்யாணம் ஆண்டவரே முதல் ராஜ்யத்தில், அதுலயே நிறைய இருக்குது. ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருடும், நான் பாவம் செய்தேன், அதனால டிசர்வ். அவர் ஒண்ணுமே பண்ணல, இதை ரியலைஸ் சொல்லிட்டு அங்க வரும்போது then he is accepted. அவன் கேட்கிறான், நெக்ஸ்ட் பெட்டிஷன் என்ன போடுறான், அதுல நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் he confesses he is பாவின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன சொல்றான், அந்த இடத்துல இதுல உங்க ராஜ்யத்துல வரும்போது நீர் வரும்போது என்ன நினைச்சேன். அப்ப சொல்றாரு, டுடே யூ வில் பி இன் பாரடைஸ். இதனால கொஞ்சம் அடுத்து யோசனை பண்ணி பிடிக்கணும், என்னத்தான் சொல்ல வராரு. பாவத்தால் மறைச்சு எல்லாம் போயிட்டார். அவர் மறைத்த பிறகு சென்று அந்த மரணத்துக்குரிய திறவுகோள்களை, பாதாளத்துக்குரிய திறவுகோலை பிசாசுக்காக பிடிக்கிட்டார். பிடிச்சிட்டு தன்னுடைய நேராக போற பாரடைஸ்ல. ஏன்னா அவன் வரணும் இல்ல, அவன் என்ட்ரி கிடையாது. இவர் சொன்னதான் என்ட்ரி. இது சொன்ன என்னுடைய கருத்தை சொல்ற. அவனை உடனே ஏன்னா the master has ordered. He is the master for your life and death as well as your future, everything. So he has said, இன்றைக்கு நீ என்னோட பாரதேசம் முடிஞ்சு போச்சு. அதுதான் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் யார் பேர் நம்ம குறைக்கணும். பெரிய காரியங்கள் ஒண்ணு, அது போறதான் கஷ்டம். நம்ம என்ன பண்ணுவோம், நியாயப்படுத்துவோம் நம்ம கோபத்தை, அங்கதான் ஃபெயில் ஆகும். அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நானும் கேட்டுக்குவேன். ஏன்னா சொல்ல அந்த சமயத்துல நீங்க இமோஷனலா இருக்கிற சமயத்துல
உங்களுக்கு என்ன சொன்னாலும் யாருக்கும் உங்களுக்கு புரியாது. கம்ப்ளீட்டா அதெல்லாம் போன பிறகுதான் நம்ம உட்காந்து சிந்திக்கிற நேரம் வரும். நம்ம செய்தது ரைட்டா தப்பா அப்படின்னு நம்ம உட்காந்து யோசனை பண்ணுவோம். ஒரு நல்ல மனசாட்சி உள்ளவை அத்தனை பேரும் யோசனை பண்ணுவோம். அப்ப அம்மா தப்பு பேசிட்டோமே, எதுக்கு பாஸ்டர் கவனம் இருந்தார்? ஏன்னா அந்த கோபத்துல உங்களோட இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப பாருங்க, அவனுக்கு ஃபர்ஸ்ட் அவனுக்கு மன்னிச்சிருங்க கண்டிஷன். Then automatically your thing will be forgiven by God and your prayer request will be